அனைவருக்கும் காலை வணக்கம். இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, இன்றைய நாளில் நன்மையை காண்போம் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கின்றேன். ஒரு முறை ஷூ தயாரிக்கிற நிறுவனத்துல ஒரு இடத்துல போய் ஒரு நபரை அனுப்பி ஷூ விற்பனை செய்யறதுக்காக அனுப்பி விடுறாங்க. அந்த நபர் போறாரு. அந்த ஊர் ஃபுல்லாவே யாருமே ஷூ போடுறவங்களே கிடையாது. அப்ப அவர் அந்த நிறுவனத்துக்கு போன் பண்றாரு, கம்பெனிக்கு. சார், இங்க யாருமே ஷூ போட மாட்டாங்களாம். அதனால இங்க வந்தா ஷூ விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நான் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஷூ கம்பெனில உள்ள நிறுவனத்துல இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. அதே நிறுவனத்துல இன்னொரு நபரை அனுப்புறாங்க. அவர் அந்த ஊர் ஃபுல்லா சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு உடனே போன் பண்றாரு கம்பெனிக்கு. நீங்க என்னை சரியான இடத்துக்கு அனுப்பியிருக்கீங்க சார். ஏன்னா இந்த ஊர்ல ஒருத்தருமே ஷூ போடல. ஆனா இந்த ஷூ போடாத இந்த ஒரு காரணத்தை வச்சே இந்த ஊர்ல நல்லா ஷூவை விற்பனை செய்யலாம். நீங்க முதல்ல எனக்கு 30,000 ஷூவை ஜோடி ஷூவை அனுப்பி விடுங்க. அதோட எனக்கு 10 பணியாளர்களையும் அனுப்பிவிடுங்க. இந்த ஊர் ஃபுல்லா ஒரு வீடு கூட நான் விடாம நான் போய் எல்லா ஷூவையும் விற்பனை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையை எதுக்காக இந்த உண்மை சம்பவத்தை சொல்றேன் அப்படின்னா, எது நன்மை எது தீமை, நல்லது செய்யறதுக்கு இன்னைக்கு காலமே கிடையாது. கெட்டது செஞ்சாதான் அதுதான் தலை தோங்கி அப்படியே ஓங்கி நிற்கிது. அப்ப இன்னைக்கு கடவுள் நற்செய்தியில என்ன சொல்றாருன்னா, பெயல்சபுலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் அப்படின்னு சொல்லி நல்லது செஞ்ச அந்த கடவுளையே ஜீசஸையே என்ன பண்றாங்க அப்படின்னா குற்றம் சாடுறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்மளும் வாழ்றோம். ஏதாவது ஒரு குற்றத்தை தான் நல்லது செஞ்சாலும் தேடி கண்டுபிடிச்சு கொட்டுகிற மனிதர்கள் நம்முடைய காலகட்டத்தில் நம்மில் இருக்கிறாங்க. ஆனா நாம எப்படி மற்றவங்கள்ட்ட செயல்படுறோம்? நன்மையோடு செயல்படுறோமா, தீமையோடு செயல்படுறோமா? தீமையை விலகி நன்மையை காணக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம்னு பல நாட்கள்ல பல நேரங்கள்ல சிந்திக்க கடவுள் நம்மளை அழைக்கிறாரு. ஆனா நம்ம எப்படி எதை தேடி போறோம்? நன்மையை தேடி போறோமா, தீமையை தேடி போறோமா? தீமையை தேடி போய் தீய வழியில வாழ்ந்து தீயவர்களோடு சேர்ந்து தீய நண்பர்களை பெருக்கிக்கிட்டே போறோமா, இல்ல நன்மையை நாடி நல்லவர்களாக வாழ இந்த காலங்கள்ல முற்படுறோமா? சிந்தித்து செயல்படுவோம்.